கவினை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க அவனுக்கு என்னாச்சுன்ட்டு. இது கவினை பற்றி ஒரு வீடியோ தாங்க. கவின் வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு லக்கி பாய்ங்க. அவன் வந்து 8 இயர்ஸ் வரைக்கும் நார்மலாக தான் இருந்தான். 8 இயர்ஸில் தான் அவனுக்கு வந்துட்டு டிஎம்டி இஷ்யூ இருக்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சோம். டிஎம்டி இஷ்யூக்கு வந்து இந்த வேர்ல்ட்லேயே வந்து மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த செகண்ட் வந்து எங்களோட லைஃபே வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. அதுலேருந்து வெளியில் வரைக்கும் எங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த 2 இயர்ஸில் வந்து நாங்கள் யாரு கூடயுமே பேசாமல் தனிமையாக கூட இருந்திருக்கிறோம். நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கவினை மாதிரி இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அவங்க ஃபேமிலியில் வந்து அந்த குழந்தைகளை பார்த்துக்கறக்கையும் கூட ரெடியாக இல்லைங்க. அந்த மாதிரியான ஃபேமிலி வந்து நாங்கள் பார்த்தேன். அந்த டைமில் தாங்க கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்து எல்லாத்தோட லைஃப்லேயுமே வந்து சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்திட்டு போயிடுச்சுங்க. நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்சவங்களை எல்லாம் வந்து இழந்துட்டாங்க. நிறைய பேர் வேலை இருந்தாங்க. இந்த மாதிரி லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து எல்லாத்துக்குமே வந்துச்சு. அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் ஒன்று என்னென்னா, இந்த லைஃப் வந்து யாருக்குமே வந்து நிரந்தரம் கிடையாதுங்க. இருக்கிற நிமிஷம் மட்டும்தான் உண்மை. அதனால் வந்து நம்ம இருக்கிற லைஃப்பை வந்து சந்தோஷமாக வாழணும்னு அது மூலமாக வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறதே இல்லைங்க. இருக்கிற லைஃப் வந்து எப்படி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நாளுமே வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்களுக்கு வந்து இந்த லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. எங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, எங்களை பற்றி சில பேர் வந்து பாவமாக நினைக்கிறது எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காதுங்க. எங்களை மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக தாங்க நாங்கள் இந்த சோசியல் மீடியாவில் வந்து வீடியோ போட்டுட்ருக்குறோம். கவினை மாதிரி இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே வந்து சீக்கிரமாக மெடிசன் கண்டுபிடிச்சி அவங்க எல்லாருமே வந்து சீக்கிரமாக நலமாயிருவாங்கங்கிற எண்ணத்தில் தாங்க எங்கள் வாழ்க்கையை வந்து முன்னோக்கி நாங்கள் போயிட்டுருக்குறோம்.